நாள் மே 10. இந்த மே 10ஆம் தேதி தான் 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போர் துவங்கிய நாள். முதல் இந்திய சுதந்திர போர் था, उसने अंग्रेजों की वर्दी पहनी, उनकी बंदूक ली और जब आदेश करते थे तो हमारे ही भाइयों पे वो गोली चलाता था। लेकिन उसने विद्रोह कब किया? उसने विद्रोह तब किया जब उसको पता चला कि मैं जिस कारतूस को मुंह से खोलता हूं उसमें गाय और सुअर की चर्बी लगी हुई है। इसको बचाने के लिए नहीं किया था, तब तो वर्दी और बंदूक थाम ली थी। अब ये बात उसे बताई किसने? ये बात उसे बताई उस कारतूस के कारखाने में काम करने वाले माता दीन भंगी ने। என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு தெரியாம கூட மாட்டுக்கறி வந்து சாப்பிடு, உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. பன்னிக்கறிக்கும் வெயிலா அடிக்குது, சென்னையில ஓவர் ஹீட்டா இருக்குது. பன்னிக்கறி சாப்பிட்டா குளிர்ச்சி. அதனால அண்ணன் சொல்றேன், வீட்டுல வந்து பன்னிக்கறி சாப்பிட வேணாம்லாம் சொல்றவங்களாம் பேச்ச கேட்காத. வீட்டுக்கு தெரியாம வந்து பன்னிக்கறி சாப்பிடு அப்படின்னு அண்ணன் சொல்லிடுவாரா? ஏன் சொன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க பண்பாடு. அவங்க கோவப்படுவாங்கன்னு இதை சொல்ல மாட்டாரு, அவங்கள குளிர்விக்கணும்னு அதை சொல்றாருங்கிறது உங்க ஸ்டாண்ட். அதுதான் சொல்றேன். அவங்கள குளிர்விக்கிறாரா இல்லையா? மாட்டுக்கறி அவங்க சாப்பிட்றாங்க. முழுக்க மாட்டுக்கறி பேசுறது ஓட்டுக்கு தான். அப்புறம் என்னங்க வேற எப்படி நான் சொல்ல முடியும்? இந்த அரசியல் வந்து தமிழ் தேசியம் கிடையாதுங்கிறேன் நான். அவ்வளவுதான். இது வந்து ஒரு அபத்த அரசியல். இந்த அபத்தத்தை தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேடைக்கு மேடை. அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டித்தானே ஆகணும். இதை பேச்சு பொருளாக்கி முடிவு கட்டித்தானே ஆகணும். இன்னொன்னு சொல்றாரு, மாட்டுக்கறி சாப்பிடாதவனா நான் மனுஷனவே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல மாட்டை தூக்கிட்டு பண்ணியை போடுங்க நீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஓட்டு கேளுங்களேன். இஸ்லாமியர்கள்லாம் உங்களை அப்படியே அவங்க உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட தனம் இது. தெரியாம கூட மாட்டுக்கறி வந்து சாப்பிடு உடம்பு. குமரப்பான் இந்த நாட்டுல ஒரு அறிஞர் இருந்தான். நாட்டுல ஒரு ஜேசி குமரப்பான் இந்த நாட்டுல ஒரு அறிஞர் இருந்தான். அவன் ஒரு பொருளாதார அறிஞன். முதல்ல இந்தியாவில் டிராக்டர் வாங்கின பொழுது குமரப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்கப்பான்னு நேரு, காந்தி எல்லாரும் சொன்னாங்க. காரணம் ஜேசி குமரப்பா அப்பேற்பட்ட அறிவாளி. அவர்கிட்ட சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் பேசாம உட்கார்ந்துருந்தார் குமரப்பா, பதிலே சொல்லாம. கூட்டம் முடியும் போது அதிகாரிகள் கேட்டாங்க, என்ன குமரப்பா டிராக்டர் வாங்குற பத்தி பேசுறோம், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த குமரப்பா சொன்னாரு, நீங்க ஒண்ணு வாங்குறேன்னு சொல்றீங்களே அது சாணி போடுமான்னு கேட்டாரு. குமரப்பாவை பார்த்து எல்லா அதிகாரியும் இதே மாதிரி சிரிச்சுட்டு, என்னங்க உங்களை வெளிநாட்டில் போய் படிச்சவங்கிறாங்க, டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னா இந்த நாட்டு விவசாயம் மண்ணா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த நாட்டு விவசாயம் என்பது வெறும் மண் இல்லை, மண்ணு, மனுஷன், மாடு 3 சேர்ந்ததான் இந்த நாட்டு விவசாயம். இப்ப நடுவுல மாடை கழட்டிட்டீங்கன்னா வீணா போகுது நம்ம விவசாயம்.